Hebron Ministries. செய்தியுடைய தலைப்பு காட்ஸ் ஓவர் ரூலிங் பவர். சரி, தேவனுடைய ஆளுகையின் வல்லமைனா என்ன உங்களுக்கு புரியுது? ஆசீர்வாதத்தின் ஆதிக்கம் என்ன புரியுது உங்களுக்கு? டொமினியன் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதத்தின் ஆதிக்கம் என்ன புரியுது உங்களுக்கு? டொமினியன் பவர், ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது டொமினியன் ஆஃப் பவர், வல்லமை இதான் ஆதிக்கம். மூணாவது காரியம் பலத்தின் ஆதிக்கம். நாலாவது காரியம் டொமினியன் ஆஃப் காடுனா அவங்களுக்கு யார் உங்களோட கடவுள் இருந்தார்னா யார் எந்த பில்லி சூனியம் வச்சாலும் எடுபடாது. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாய் இருக்கிறது. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாய் இருக்கிறது. சாலமோன், உமக்கு அந்த 1000 அதின் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். உடைய இருதயம் தானம்மா. நான் கேட்டேன்ல, அப்படி தானே கேட்டேன். ஆண்டவர் பெஸ்ட் பிளேஸில் எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே கேட்டேன். சைதாப்பேட்டில் இருக்கும்பொழுது ஆண்டவர் பெஸ்ட் பிளேஸில் என்ன கேட்டணும் அப்படியே கொடுத்தாரு. அப்படியே மெயின் ரோடில் கொடுத்தாரு பாரு. அதான் காரியம் எடுக்க முடியல. நான் தானே கேட்டேன், நீ தானே கேட்ட. காரியம் எடுக்க முடியல, காரியம் ஓட முடியல. ஹல்லேலூயா. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குற ஒரு உண்மையுள்ள ஒரு தெய்வம் நம்மோடு கூட. ஹல்லேலூயா. 9வது பாயிண்ட் என்னென்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடு திராட்சை செடி என்பது இஸ்ரவேலர்கள், புதிய ஏற்பாடு தேவனுடைய சபையாய் கருதப்படுகிறது. 10வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு திராட்சை தோட்டத்தையும் கர்த்தர் ஒரு நோக்கத்திற்கு என்று உருவாக்குகிறார். அந்த திராட்சை செடியை கர்த்தர் ஒரு சொல்ல பாருங்க. நீங்கள் ஒருத்தவன் பழத்தோடு சாப்பிட்றான், இன்னும் ஒருத்தவன் பிழியப்படுகிறது இல்லையா? பழத்தோடு சாப்பிட்றவனுக்கு கடிச்சு முழுங்கிடுவான், ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். சில மிதித்து பிழியறான் பாரு, அதுபோல் சில பழங்கள் உங்களை மிதித்து பிழிவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அதுதான் எக்ஸ்போர்ட் ஆகும், அதுதான் வெளிநாடுகளுக்கு போகும், அதுதான் எல்லா கண்ட்ரியும் போகும். அதுபோல் ஆண்டவர் தேவன் யார் உபத்திரப்படுறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்போது ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஏசாயா சொல்றான் பாருங்க. ஏசாயா தரிசனமா, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அது யாரை குறித்து சொல்லுது? இஸ்ரவேல் பிள்ளைகளை குறித்து, இஸ்ரவேல் வம்சத்தை குறித்து அவன் அழகாக தரிசனமாக பார்த்து ஏசையா எழுதுகிறான். ஏசையா அப்படின்னா ஐசையா மீன்ஸ் காட் இஸ் சால்வேஷன், காட் இஸ் மை சால், அவரே என் ரட்சிப்புன்னு அர்த்தம். 66 புத்தகங்களை அவன் எழுதுகிறான். 66 புத்தகங்கள் மிக மிக முக்கியமான புத்தகங்களாய் கருதப்படுகிறது. சரி, அப்போ அவன் சொல்கிறான், என் நேசருக்கு, என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டம் ஒரு செழிப்பான மேட்டிலே இருந்தது ஒன்று சொல்றான். அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து அவன் சொல்றான் பாருங்க. 2ஆம் வசனம் சொல்றான் பாருங்க. அவர் அதை வேலி அடைத்து, அப்போ அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் முதல்ல என்ன செய்யறாரு? அந்த திராட்சை தோட்டம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அதை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். உன் குடும்பத்தை சுற்றிலும், உன் பிள்ளைகளை சுற்றிலும், உன்னுடைய வேலை ஸ்தலங்களை சுற்றிலும், உன் வியாபாரத்தை சுற்றிலும், உன்னுடைய ஊழியத்தை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலை அடைத்து வைத்திருக்கிறார். அவ்வளோ சீக்கிரத்தில் அந்நியன் அந்த திராட்சை தோட்டத்துக்குள் ஒரு நாளும் செல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வேலி அடைத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட நீ. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட நீ. பிசாசு அவ்வளோ சீக்கிரமாக தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் போன வாரங்களை பார்த்து பாரு, அந்த பீலையாம் சொல்கிறான் பாருங்க, பாலாக்கிட்ட என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு விரோதமாக அவனை எப்படியா அழிச்சிரு, எப்படியாவது சூன்யம் வச்சிரு, எப்படியாவது பத்திரம் பண்ணிடு அப்படின்னு ராஜா அவனுக்கு எவ்வளோ பணம் தரான். இல்லைங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எடுக்காதுங்க. குறி சொல்லலாம், நடக்காதுங்க. எனக்கு எத்தனை பேர் மந்திரம் பண்ணானுங்க தெரியுமா? பயங்கரம். சின்ன குழந்தையிலேருந்தே பிசாசு 2 குழந்தைய கர்ப்பத்திலே அழிச்சான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மீறி வேலை வந்தாச்சு. ஆண்டவர் தேவன் உங்கள் மேலே வச்சிருக்க அபிஷேகத்தை பிசாசு ஒரு நாளும் மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் திருநெல்வேலி போனீங்கன்னா அங்கே இந்த அரசன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நிறைய ஷாப், பெரிய 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 கடைங்களாம் அரசன் எதுவும் போட்டிருக்கோம். அந்த ஒரே ஒரு பையன்
அவன் அங்கேருந்து வரான், காரில் வந்து மெர்சிஸ் பென்ஸில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி கிராஸ் ஆகி போச்சுன்னு ஓடைக்கிறான். மெர்சிஸ் பெரிய காஸ்ட்லி காரு, இருக்கிறதுல பெஸ்ட்டு காரு, போயிட்டு மரத்தில் அடிச்சு ஸ்பாட்டில் செத்து போயிட்டான். நிறைய பேர், அநேகர். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். உனக்கு விரோதமாக எது, நீ ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, எங்கே போனாலும் கர்த்தர் வெற்றி வீரராய் திரும்பி வருவாய். கொஞ்சம் செலவு வைப்பாய், செலவை வைப்ப, ஆனாலும் கர்த்தர் உனக்கு சுகத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்றான் பாருங்க, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி, ஹல்லேலூயா, கற்களை அவர் பொறுக்கி போடுறார். கற்களை என்ன பண்றாரு? பொறுக்கி போடுறாரு. நம்முடைய அக்கிரமம், அநியாயம், நிறைய கற்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து போடுறாரு. அந்த பாவம், இந்த பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். ஏன் அந்த கற்களை எடுத்து போட்டாதான் அந்த திராட்சை செடியை சுற்றிலும் களை எடுக்க முடியும், கொத்த முடியும், அந்த மண்ணை மாற்ற முடியும், ஏறு போட முடியும். ஹல்லேலூயா. அது போல சில சமயத்தில் நீ விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். நான் இல்லை அதை தான் பிடிச்சிட்டு இருப்பேன்னா அதையே பிடிச்சிட்டு விட்டுட்டு போயிடுவார். அது எனக்கு, நான் வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரும்பொழுது, ஊழியத்துக்கு இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆகும்பொழுது, மேரேஜ் ஆன அந்த நாட்டில் அந்த அன்னைக்கு நைட்டில் கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு 19 ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இந்த சென்னையிலே டாப். இந்த இது சத்யன் தியேட்டர் ஓனர் பையன்லேருந்து எல்லாம் என்பிஎஸ் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். இருக்கிற கோடீஸ்வரங்க அத்தனை பேரும் சென்னையில் இருக்க அத்தனை கோடீஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. எல்லார் கையிலும் மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தோம். 83, 82 பார்த்திங்கன்னா அவ்வளோ காரணம். ஆனால் கர்த்தர் சொன்னார், வார்த்தம் கூட உன் ஃப்ரெண்ட்ஷிப் இனிமேல் இருக்கக்கூடாது, உன்னை நான் வேறு வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே விட்டேங்க, அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் அவன் டெத்துக்கு தான் போய் பார்த்தேன் நான். அப்படியே பார்க்கும்போது அப்புறம் ஹலோ எப்படி இருக்கு, இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய கற்றுவானுங்க, பயங்கர எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. மேரேஜ்லேருந்து அப்படியே நான் மாற்றுறாரு. அதுக்கு பிறகு 90 மேரேஜ், 95 ஆண்டவர் ஊழியத்தை கூட டோட்டலாக சல்யூட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் தேவன், ஆண்டவர் கற்களை பொறுக்கி போடுகிறார். தேவன் உன்னுடைய நிலைமையை மாற்றுறதுக்கு நீ டைம் கொடுக்கணும். அந்த திராட்சை செடி வந்து உயிரோடு இருக்குது, அது பேசுகிற சக்தி நீ நான் கல்லை போட்டுக்கு போகிறதுனா அது கொத்தப்பட முடியாது. அந்த மண் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக மாறுதோ அப்போ தான் அதை ஊற்றுற தண்ணி உள்ளே போகும். அந்த மண் எவ்வளோ சாஃப்டாக போகிறதோ ஏரேஷன் கிடைக்கும். அந்த மண் எவ்வளோ சாஃப்டாக ஆகுதோ அப்போ தான் ஏறு போட முடியும், அது செழிப்பாய் வளர முடியும். நீ செழிப்பாய் வளர வேண்டும் என்றால் ஒரு தோட்டக்காரன் அவசியம். அந்த தோட்டக்காரன் இயேசு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தோட்டக்காரன் வேணும். ஹல்லேலூயா. உங்களை மென்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். நீங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க, யார் பேச்சு கேட்க மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் பேச்சு கேட்கலாம், என்ன பண்ண முடியும்? அவர் பேச்சை கேளுங்க, உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லா விதங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விட்டால் வேறு யாருங்க இருக்கிறா? வேறு யாருங்க இருக்கிறா? எங்கே போனாலும் இங்கே தாங்க ஓடி வரணும், எங்கே தான் ஓடி வரணும். ஆண்டவர் தேவன் ஒரு நல்ல தருணத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சரி, பார்க்குறாங்க. அவன் பரவாயில்ல, நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். என்ன செய்கிறாரு? ஒரு கோபுரத்தை கட்டி வாஷ் பண்ணுறார், கவனிக்கிறார். திராட்சை தோட்டம் இருக்குது, மேட்டான செழிப்பான மேட்டில் இருக்குது. பிறகு அந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல கனிகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் கற்களை பொழிக்கு போடுறாரு. அங்கேருந்து கவனிக்கின்றார். என்ன வருது? குழி முயல் வருதா, வந்து நரி வருதா, எது திராட்சை தோட்டத்துக்கு வருது, எந்த பிசாசு திராட்சை தோட்டத்துக்கு வருது அப்படின்றத கவனிப்பதற்கு ஒரு பெரிய வாஷ் டவர் ஆண்டவர் கவனிக்கின்றார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், திராட்சை தோட்டத்துக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தர் கவனித்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர், நம்ம எதெல்லாம் செய்யணும் கர்த்தர் பின்னாடி we are going to reap again. நீங்கள் எதை விதைக்கிறாயோ அதுதான் அறுப்பாய். அதனால் நல்லதை விதைங்க, கர்த்தர் நல்லதை செய்வார். அதுபோல கர்த்தர் உங்களுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்களை தேவன் பொறுக்கி போடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, நற்குல திராட்சை செடிகளை நட்டு எப்படி பண்ணிருக்காரு? சாயஸ்ட் வைன், நற்குலை திராட்சை செடிகளை நட்டு நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி. நீங்கெல்லாம் நற்குல திராட்சை செடி, ஹை காஸ்ட்,
ஹல்லேலூயா. பிராண்டட். நீங்களாம் யாரு? பிராண்டட். உலகத்திலே நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அது நல்ல திராட்சை தரங்களை தரும் என்று நினைத்தேன். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? And he expected it to bring forth good grapes, but it brought forth wild grapes. கசப்பான, மோசமான, யாரும் விரும்பத்தக்காத கனிகளை கொடுத்தது. ஆண்டவர் சபைக்கு உங்களை கொண்டு வந்தது நல்ல கனிகளை கொடுப்பதற்காக. உங்கள் குடும்பத்திற்கு நல்ல கனி கொடுக்குற திராட்சை பழமாக தெரியா நீங்கள் மாற வேண்டும். உங்கள் வேலை ஸ்தலங்களில் வியாபாரம் உண்மையாக இருந்து பாருங்க, அந்த பாஸ் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க, உன்னை விடவே மாட்டாருங்க. எல்லாத்துலேயும் உண்மையாக இருங்க, பணத்தில் உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் எல்லாத்துலேயும் முதல்ல வேலை ஸ்தலங்களில் பணம் மிக முக்கியங்க. பணத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க, கொடுத்த பணத்தில் அக்யூரேட்டாக இருங்க, எந்த காரியம் செய்யாமல் இருங்க. பிறகு பேசுறதுல உண்மையாக இருங்க. மூணாவது மேனிப்புலேட் பண்ணாதீங்க, மாற்றி பேசாதீங்க. எஸ்னா எஸ், நோன்னு பேசி பாருங்க. உன்னை எந்த பாசும் விட மாட்டான். நீ வேலையை விட்டு போகிறனா சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குற விட்டுறாத. ஆண்டவர் தேவன் போனால் போதுன்னு பாஸ் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு இல்லை, கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறார். அதில் நீ ஒரு உயர்தல்ல திராட்சை செடி. சொல்லுங்க, நான் ஒரு உயர்தல்ல திராட்சை செடி. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்ல, கடவுள் எனக்கு எதை கொடுத்தாரோ அதை மல்டிப்ளை பண்ணுறது திறமைகளை கர்த்தர் கொடுத்தார். பிஸ்னஸை கொடுத்தார், பிஸ்னஸை டாப் லெவலில் கர்த்தர் கொண்டு போய், இதெல்லாம் என்னுடைய திறமையில் வரல, கர்த்தர் செஞ்சார். ஊழியத்தை கொடுத்தார், ஊழியத்தையும் கர்த்தர் நல்ல நிலையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி பார்க்க, அது கசப்பான பழங்களை அந்த எஜமானுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய அருமையான தோட்டத்தை வாங்கி அந்த தோட்டத்துக்கு வேலி அடித்து இது கற்களை பொறுக்கி எரு போட்டு தண்ணி ஊற்றி கடைசியில் அந்த திராட்சைக்கோடி வந்து கசப்பான பழங்களை கொடுத்துடா. அந்த எஜமானுடைய மனசு வேதனைப்படாது போல கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, வேதாகமத்தில் வாசிங்க. அதுக்கப்புறம் யோவான் 15:1 குயிக்க முடிச்சிடலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. அப்போ அழகாக எடுத்துகிட்டு வர்றாரு. திராட்சை தோட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இஸ்ரவேல் மக்களுக்கு, பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் என்னடான்னு புரியாது. இயேசு வந்தவன சொல்கிறாரு, அந்த திராட்சை தோட்டம் பேசிட்டு இருக்கிய, சாலமோனு திராட்சை தோட்டத்தை வச்சுருக்கான்னு பேசியிருக்கிய, அங்கே சூலமித்தியால் வந்து மணவாட்டின்னு பேசுறிய, அந்த மணவாளன் யாரும் இல்லை, நான் தான் அந்த மணவாளன், நான் தான் அந்த திராட்சை செடி. ஹல்லேலூயா. சொல்றார், நான் தான் மெய்யான திராட்சை செடி. திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த திராட்சை தோட்டத்துக்கு யார் ஓனர்? பிதாதான் ஓனர். அப்புறம் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். ஒரு திராட்சை தோட்டம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கலனா ஆண்டவர் அந்த செடியை பிடுங்கி போட்டு விட. அப்படின்னா நீங்கள் சபைக்கு வந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கவில்லை என்றால் தேவன் உன்னை மறந்து விடுகிறார். மறந்துட்டா நாளைக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை. பிசாசு கொல்லவும் அழிக்க உன்னை வருகிறான். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாக்கவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அப்ப அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகளை கொடுக்க அதை சுத்தம் பண்ணுகிறார். ரெண்டு காரியத்து நடக்குது இந்த தோட்டத்துல. ஒன்று, கனி கொடாததை அறுத்து போட்டுறாரு, தோட்டு வேற கனி மரத்தங்க நாட்டிடுறாரு. இன்னொன்று நடக்குது, கனி கொடுக்கிறத சுத்தம் பண்ணுகிறார். இப்போ பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணாது, அந்த கிளையை நறுக்கிறாரு, அந்த சைடை வெட்டுறாரு, அது துளிர்க்க வைக்கிறாரு, அதுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்கிறார். சில சமயத்தில் உபத்திரவங்களை ப்ரூனிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுத்தம் பண்ணுவது ப்ரூனிங். அப்போ உங்கள் என்ன பண்ணார், கட் பண்ணுவார், இது எல்லாம் பண்ணுவார். நீ அதற்கு வெற்றி கொடுக்கும் பொழுது அதிக கனிகளை கத்தார் தேவனுக்கு என்று கொடுக்குறார். உபத்திரவங்கள் வரும்போது உபத்திரவ நிற்கிறாய், நெருக்கங்க வரும்பொழுது நிற்கிறாய், நீங்கள் கனி கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுகிறார். சரியா? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம் நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில்
நிலைத்திருப்பேன். நான் உங்களை abide in me, I will abide in you. Hallelujah. நீ என்னோட நிலைச்சிரு. நான் இதான் covenant. இதான் covenant. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க, சுகத்திலும் துக்கத்திலும் மனத்திலும் மழை மரணம் நம்ம பெருக்க வரலாம். அடுத்த நாள் கோர்ட்டில் பண்ணிப்போம். ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். என் தலைக்காணியை அவ எடுத்துக்கிட்டா. இதெல்லாம் உண்மையாக நடக்கத்தை சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசும்போது இதெல்லாம் நான் குறிப்பு எடுத்துப்பேன். அதனால் அவனுங்களுக்கு நான் இங்கே வந்து நான் பேசுகிறேன், உங்களுக்கு அங்கே அவங்கள பேச விடுவேன். ஹல்லேலூயா. சரி, பரவாயில்ல. இப்படிலாம் நிறைய காரியம் நடக்கும். ஆண்டவர் தேவன் நமக்கு இதெல்லாம் காண்பிப்பார். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும். சரி, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து வினையாண்டில் இருந்து அவங்களுக்கு கொத்த போடுறதுக்கு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தாதான் தேவன் உங்களை கனி கொடுக்கலாம் மாட்டுவார். ஹல்லேலூயா. இப்போ எங்களுக்கு என் பிஸ்னஸ்லாம் வந்து நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் எங்கள் அப்பா நடத்தின பிஸ்னஸ் கிடையாது. எனக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியும். என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் கூடாது. நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஆண்டவர் என்ன பிஸ்னஸ் ஆண்டவர் கொமிச்சு அது ஆரம்பினார். ஆரம்பித்து 10 வருஷத்தில் டாப் லெவலில் கொண்டு வந்துட்டார். அதுபோல் ஆண்டவரோட கூட இருந்தால் உங்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை உலகம் கொடுக்குற ஆலோசனையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் என்னில் நிலைச்சிரு என் கூட இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறீங்க. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் 2 பேருக்கு ஒரு பாண்டு, 2 பேருக்கு ஒரு கவனன்ட் கர்த்தர் ஏற்படுத்துறாரு. நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. You cannot do nothing. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது என்னாலும் சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சார். அப்படியா? அதுக்கப்புறம் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அடுத்து லாஸ்ட்ல போயிடுறாரு. நீ என்கிட்ட விட்டு போயிட்டீனா உனக்கு நரகம் தான். கடைசியில் நரகத்துக்கு போய் தள்ளப்படுவீர்கள். ஏன்னா இயேசு இல்லாமல் பரலோகம் போகும். பரலோகன்ற வாழ்க்கை இயேசு ஒரு நாள் தான் கொடுக்க முடியும். அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்போ ஆண்டவர் பாயிண்ட்டுக்கு வராரு. இது பிறகு கனி கொடி செடி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தான் வார்த்தைக்கு வராரு. அப்போது என் வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு எரு, என் வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு தண்ணீர், என் வார்த்தை தான் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையோடு அந்த வார்த்தையை அப்படி மிக்ஸ் பண்ணுறார் பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். ஹல்லேலூயா. ஒரு தோட்டக்காரன் என்னென்ன செய்கிறோம் அதுபோல் ரட்சகராகிய இயேசு உனக்கு நான் எல்லாவற்றையும் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். ஹல்லேலூயா. நீ வளர வேண்டும் என்றால், நீ கனி கொடுக்க வேண்டும் என்றால், நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னலாம் கேட்குறியோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக தருவார். தரமாட்டேன் சொல்லணும். சில சமயம் தாமதமாகும். நம்ம சர்ச்சு ஆயிடுச்சு, அப்போ இதனால் விட்டுருவாரா? விடமாட்டார். ஒரு சின்ன சர்ச் நம்ம சர்ச் ஆரம்பிங்க நாட்களில் ஆண்டவர் பின்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், பின்னாடி இடம் கிடைக்கும் தண்ணி தெளிச்சு ஜெயிச்சுருந்தேன். ஆனால் கர்த்தர் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆலயத்தை 7 ஃப்ளோர் ஆலயத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்போ ஒரு உபத்திரம் நசுக்கப்படுறோம், மெரிக்கப்படுறோம். ஆனால் மறுபடியும் கர்த்தர் அதை பார்க்கலாம் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இங்கே இருந்தவங்க பார்த்தீங்க, அடுத்த நிலையும் பார்க்க தான் போகிறீங்க. தேவன் ஒரு நாள் கைவிடும். அவருக்கு தெரியும் ஒரு நிமிஷத்தில் தேவன் மாற்றுவார். ஒரே ஒரு நிமிஷத்தில் தேவன் மாற்றிடுவார். அப்படியே ரிலாக்ஸ் ஆகும், எல்லாம் மாறி போய்விடும். ஹல்லேலூயா. சரி, பார்க்க செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனி பாயிண்ட் முடிக்கிறாரு. நீங்கள் மிகுந்த எதுக்கு கனி கொடு, ஏன் நேர்த்தியான ஏன் கனி கொடு அப்படின்னு கேட்குறாருன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீ பரலோகம் போகணும். நீ கனி கொடுத்தாதான் பரலோகத்தில் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆனால் நீ எத்தனை பேரை ரட்சித்த, எத்தனை பேர் பரலோகத்துக்கு கொண்டு வந்த, எத்தனை பேரை மாற்று, எத்தனை பேரை தேவனுடைய இயேசுவை கொண்டு வந்தார். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கனி கொடுப்பு நான் பிதா மகிமைப்படுகிறார். அப்போ இயேசுவும் நாமும் சேர்ந்து பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு நம்ம சேர்ந்து என்ன செய்யணும்? நமக்காக உயிர் கொடுத்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக முள்முடி சுட்டப்பட்டவருக்காக அவரோடு சேர்ந்து
பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். பிதாவை மகிமைப்படுத்தணும்னா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவை மகிமை கொடுப்பார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். அதில் ஒரு சாதாரணமாக பேசிட்டு கடைசியில் தன்னுடைய சீஷராய் மாற்றி விடுகிறார். அதுபோல் கர்த்தர் தேவன் உங்களை கர்த்தர் கடைசியில் சீஷராய் மாற்றி விடுவார். அவருடைய பிள்ளையாய் மாற்றி விடுவார். அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றி விடுவார். அவருடைய திட்டம் உள்ள தரிசனம் உள்ளவராய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஐ எம் நாட் அ என்டர்டெய்னர், ஐ எம் எ டிரான்ஸ்ஃபார்மர். மறுரூபப்படுத்துவார். உங்களை என்ன பண்ணுவார்? மறுரூபப்படுத்துவார். ஐ எம் நாட் எ மிஷனரி பட் எ விஷனரி. என்னை தரிசனம் உள்ளவனாய் மாற்றுவார். உங்களை கர்த்தர் தரிசனம் உள்ளவனாய் யாருக்கிட்ட ஆண்டவர் நிலைச்சிருக்காரு, யாரோடு கூட இருக்க அவனை உபயோகப்படுத்துவார். அவனை கனப்படுத்துவார். எல்லாரும் உங்களை பார்த்து சல்யூட் பண்ணுற மாதிரி வைப்பார். உங்களை எல்லா விதங்களும் கற்றுத்தருவார். ஒவ்வொரு சாப்பிட்றதுலேருந்து நீங்கள் உடத்துலேருந்து எல்லாத்தையும் என்ன போகணும் கற்றுக் கொடுப்பார். ஒரு இடத்துக்கும் போகும்பொழுது அப்படியே கரெக்டாக கர்த்தர் செய்வார். ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட வந்தார் போன வாரத்தில். ஒரு பெரிய விஐபியை பார்க்க போகிறோம். அவர் வந்த உடனே நான் விஐபியை பார்க்க போகிறேன். அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப அவசரத்தில் என்ன பண்ணிட்டார், சூட்டு மறந்துட்டு வந்துட்டார். அவர் பெரிய விஐபி, சூட்டு இல்லாமல் போக முடியாது. ஆனால் வரும்பொழுது பாதி தூரம் வந்ததான் ஞாபகம் வருது, ஐயோ அவரை பார்க்க போகிறோமே, சூட்டு இல்லாமல் போகிறோமேன்ட்டு ஐயோ வச்சுட்டு வந்துட்டோம், லேட் ஆகி போச்சே, நான் வெயிட் பண்ணிருப்பார் அப்படின்னு அவன் வராரு. அப்போ நான் வந்தவனை பார்த்தேன், என்னப்பா அவன் நான் சூட்டில் போகிறேன், ஆனால் அவன் என்னப்பா சூட்டு இல்லாமல் இருக்கிற அப்படின்னா, அண்ணே சாரி மன்னிட்டுங்கண்ணே மறந்துட்டேண்ணே. நேராக போகிறேன். ரூமில் போனால் பியூட்டிஃபுல் நல்ல காஸ்ட்லி சூட்டு எனக்கு நான் தச்சு வச்சுருக்கிறேன். அது ரொம்ப காஸ்ட்லின்னு நான் பண்ணேன். சர்ச்சு கூட அதை நான் போடலை. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போடலான்னு அதை ஹேங்கரில் போட்டு வச்சுருக்கேன். அப்படி எடுத்து அந்த ஜிப்பை எடுத்தால் அப்படியே பல அழகாக இருக்குது. ஒரு மனசு சொல்லுது, எவ்வளோ காஸ்ட்லி ஷூட் எடுத்து அவருக்கு கொடுக்க போறியா அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இன்னொரு மனசு சொல்லுது, நீ ஊழியக்காரன் தானே, அவங்கள்ட்ட வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து இப்போ தான் டைலாக்லாம் பேசுகிறாரு. இந்த வசனம் தேவையா? வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்தே இருக்கு. அவர் வஸ்திரம் இல்லாமல் வந்திருக்கிறார், சூட்டு இல்லாமல் வந்திருக்கா, நீ சூட்டு கொடு, உங்கள்கிட்ட இருக்குல்ல கொடு, உங்கள்கிட்ட தான் நிறைய சூட்டு வச்சுருக்க கொடு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பாத்திரம் கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. ஹிப்புலேருந்து அவர் அதே சைஸ் ஹிப்புங்க, கொடுமை. அவன் போட்டு பிடிச்சினோம் அவ்வளோ க்ளீனாக போயிடுச்சு. அப்புறம் போயிட்டு வந்தோடனே வந்தேன், நான் என்ன பண்ணுறது, சூட்டு உனக்குன்னு கர்த்தர் கொடுத்தாரு, என்ன பண்ணுறதா, என்ஜாய் ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, அவர் ஃபோன் போது அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்ன, உங்கள் கையில் உங்களுக்கு தச்சு இந்த சூட்டை எனக்கு கொடுத்தாருண்ணே, நான் ஊழியக்காரன் இல்லைண்ணே, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருண்ணே, எனக்கு ஸ்தோத்திரண்ணே, எனக்கு அப்படியே பெருமையாக இருக்கு, எல்லார்கிட்ட நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன்னு. அதுபோல் எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வாருங்க. அது யார் மூலமாக செய்வார். அதனால் அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய தோட்டத்திலே நீங்கள் கனி கொடுக்கிறவராய் மாறுங்கள். அவர் உங்களை கற்களை பொறுக்கி போடும் பொழுது, உங்களை ஆண்டவர் சுத்தம் பண்ணும்பொழுது விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை சாயஸ்ட் உயர்தல திராட்சை கொடியாய் கர்த்தர் மாற்றுவார்.